வாடா சோல்ஜர். GTA டெஃபினட்டிவ் எடிஷன் நம்ம சின்ன வயசுல விளையாடின GTA 3, GTA San Andreas, GTA Vice City இந்த 3 கேமுமே இப்போ புதுசாக உருவாகி அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த கேம் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை தான் இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். போகிற பசங்களை போயிடலாம். நான் கலகசாமி, இது உங்கள் கேகேஎஸ் ரிவ்யூ. உண்மையாக சொல்லலாம் ராக் ஸ்டார் இது ரீமேக்கா இல்லை ரீமாஸ்டரா அப்படின்ட்டு அவங்க சொல்லவே இல்லை. மொட்டையா டெஃபினட் எடிஷன் அப்படின்ட்டு விட்டாங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ஒரு அந்த கேம் இப்படி இருக்குமோ இல்லை அப்படி இருக்குமோ அப்படின்ட்டு பல பேருக்கு டவுட் இருந்துச்சு. ஆனால் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இவங்க ரீமேக்கும் பண்ணல ரீமாஸ்டரும் பண்ணல, ரெண்டும் கலந்து ஒரு கலவையாக விட்டாங்க அப்படின்ட்டு. சரி ஓகே, எப்படியோ அந்த கேம் வந்துருச்சு. இந்த கேமுக்குள்ள இருக்கிற நிறை குறைகள் அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் ஒர்த்தா அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கேமோட ப்ரோஸ், அதாவது இந்த கேமோட நிறைகள். நிறைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதல்ல பார்க்க போகிறது இந்த கேமில் இருக்கிற மாடல்ஸை பற்றி தான். ஸோ ஒரிஜினல் கேம்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே லோ பாலே தான் இருந்திருக்கும். சிஜேவோட கையே இப்படி தான் இருந்திருக்கும். ஸோ இதை பற்றி நான் போன சொல்லியிருப்பேன், சிஜேவோட கையெல்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்படி இருந்த கையை இப்போ இப்படி ஆகிட்டாங்க. பாஸ் நீங்கள் எப்போ கத்தியை சேர்ந்தீங்க? யோ எடிட்டர், நான் கேம் பற்றி பேசிகிட்டு இருக்கேயா. உண்மையை சொல்ல அப்படின்னா இவங்க இந்த கேரக்டர் மாடல்ஸை புதுசாக தான் உருவாக்கியிருக்காங்க. ஒரிஜினல் இருந்த கேரக்டர் மாடல்ஸை பார்த்து அப்படியே ரிப்ளிகா பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே பார்க்க பக்காவாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டர் டெக்ஸ்சர்ஸ் அண்ட் ட்ரெஸ் எல்லாமே டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரிஜினல் கேமோடவே நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் கேம்களில் மரம் அந்தளவுக்கு இருக்காது, செடி அந்தளவுக்கு இருக்காது. அப்படியே இருந்தால் கூட பிஞ்சி எடுத்து இப்படி கிராஸாக வச்சா மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த கேமில் செடி மரம் கொடி அப்படின்ட்டு எல்லாத்தையுமே புதுசாக பண்ணியிருக்காங்க. மேலும் அது எல்லாமே ஒரிஜினலாக இருக்கிற மரம் மாதிரி தான் இருக்குது. மேலும் அந்த மரங்கள் எல்லாமே நம்ம கிட்ட அனிமேட் ஆகுது. ஸோ உண்மையிலேயே ஒரிஜினல் கேம்லேருந்து இவங்க நிறைய விஷயம் மாற்றிருக்காங்க. அது பார்க்க பக்காவும் தான் இருக்குது. அடுத்தப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமோட இன்ஜின் தான். உண்மையை சொல்லாத ஒரிஜினல் கேம்ஸை 2.5 இன்ஜின் தான் உருவாக்கியிருப்பாங்க. அது GTA 3 இருந்தாலும் சரி, GTA San Andreas இருந்தாலும் சரி, GTA Vice City இருந்தாலும் சரி. ஆனால் இந்த கேம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அன்ரியல் இன்ஜினில். ஸோ இதில் என்ன இருக்குது, ஒரு இன்ஜின் தானே மாறி இருக்குது அப்படின்னு கேட்கலாம். உண்மைன்னா அப்படின்னா சாதாரணமாகவே அன்ரியல் இன்ஜினில் கிராஃபிக் நல்லாயிருக்கும், ரெண்டர் குவாலிட்டி பக்காவாக இருக்கும். ஸோ அது இந்த கேமுக்கு உண்மையிலேயே பக்காவாக கை கொடுத்துருக்கு. ஸோ அதனாலேயே லைட்டிங்ஸ் டெக்ஸ்சரிங் அது மட்டும் இல்லாமல் அது ரெண்டர் குவாலிட்டி அப்படின்ட்டு எல்லாமே பார்க்க பக்காவாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா GTA Vice City தான். GTA Vice Cityயில் பொதுவாகவே நியான் பல்ப் அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலுக்கு வெளியே கலர் லைட்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கலர்ஃபுல்லாக ஜிகுன்ட்டு ஒரு தெலுங்கு படம் பார்க்குற மாதிரியே அழகாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசு இல்லாமல் பிளே ஸ்டேஷன் கடைக்கு போயிட்டு 5 ரூபா கொடுத்து விளையாடி இருப்போம். ஸோ அந்த நினைவுகள்லாம் நம்ம திரும்பி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே ராக்ஸ்டார் சில விஷயங்களை மாற்றவே இல்லை. உதாரணம் சொன்னோம் அப்படின்னா இந்த கேமோட சீட் கோட், ஒரிஜினல் கேம்ஸ் என்ன சீட் கோட்ஸ் இருந்துச்சோ அதே சீட் கோட்ஸை முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாக ஒரிஜினல் கேம்லேயே ஏற்பட சீட் கோட்ஸ் கூட விளையாடி இருந்திருப்போம். ஸோ அந்த சீட் கோட்ஸ் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கேமில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சீட் கோட்ஸ் அவங்க மாற்றவே இல்லை. மேலும் பழைய மறக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கேமோட மெக்கானிசத்தையும் அப்படியே வச்சுருக்காங்க. உதாரணம் சொன்னோம் அப்படின்னா இந்த கேமோட கார் ஓட்டாலும் சரி பைக் ஓட்டாலும் சரி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ பழைய கேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பழைய சீட் கோடை யூஸ் பண்ணி மறுபடியும் கேம் ப்ளே பண்ண முடியும். ஹலோ பாஸ், சீட்டிங் பற்றிலாம் பேசாதீங்க, வாண்டர்லாம் விளையாட போதே. யோ எடிட்டர், லீவ் மேல் ஒன்று போடியா. அடுத்தப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமோட யூஐ டிசைன் தான். ஒரிஜினல் கேம்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேமுமே ஒவ்வொரு டிசைனில் இருந்திருக்கும், ஒவ்வொன்றுமே வேறு டிசைனில் இருந்திருக்கும். ஆனால் இந்த எடிஷனில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டிசைனில் கொடுத்துட்டாங்க. மேலும் இது எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த கேமோட மேப்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மேப்ஸுமே 3ல் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த கேமோட எல்லா மேப்ஸுமே GTA San Andreas மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. GTA Vice City இருந்தாலும் சரி, GTA 3 இருந்தாலும் சரி, எல்லாமே பார்க்குறதுக்கு GTA San Andreas மாதிரி தான் இருக்குது. ஒரிஜினல் கேமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மிஷனை போக சொல்லி மேப்பில் காட்டும். ஆனால் அந்த இடத்துக்கு எப்படி போனோம் அப்படின்ட்டு காட்டியிருக்காது. ஸோ அந்த குறையத்தை இந்த வாட்டி வேவ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வேவ் பாயிண்ட்றதுனால எங்கே போகணும் மட்டும் இல்லாமல் எப்படி போனோம் அப்படின்றதையும் பார்த்துட்டு போகலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் கேம்ஸில் வெப்பன்ஸை மாற்றணும் அப்படின்னா ஸ்க்ரால் பண்ணுவோம். ஸோ அதன்படி வெப்பன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா GTA 5 மாதிரியே வெப்பன்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு வெப்பன் வீலை கொடுத்துருக்காங்க. ஸோ அது உண்மையிலேயே ஒரு நல்ல அப்டேட் தான். உண்மையிலே பார்க்க பக்காவாக தான் இருக்குது.
இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ ப்ரோஸ் அவ்வளோதான் ப்ரோ. அவ்வளோதானா ப்ரோ? உண்மையிலேயே அவ்வளோதான். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. நான் தான் இல்லைன்னு தானே சொன்னேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கேம்ஸோட கான்செப்ட், அதாவது இந்த கேமோட குறைகள். குறைகளில் முதல்ல பார்க்க போது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம்குள்ளே இருக்கிற ரெயின் சிஸ்டம் தான். பொதுவாக ஒரு கேம்குள்ளே மழை பெஞ்சது அப்படின்னா பார்க்க அப்படியே பிரமாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேம்குள்ளே மழை பெய்யறத பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட் கொடுத்துருக்கோம். இன்னொரு ஆர்டிஃபிஷியல் கேமாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு பலன்னு பக்காவாக இருந்திருக்கும். ஆனால் இந்த கேம்குள்ளே ரெயின் சிஸ்டம்னு வச்சுருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு மழை கொட்டுற மாதிரி தெரில, மாடியிலேருந்து மாவு கொட்டுற மாதிரி இருக்குது. ப்ரோ குறை ஒன்றும் சொல்லாதீங்க, தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் கேட்கலாம் உண்மைனா அப்படின்னா இந்த மழையை நீங்களே பாருங்கள், உண்மையிலே நீங்களே சொல்லுங்கள். அதை பார்த்தா ரெயின் மாதிரியே தெரியுது, தேவையில்லாத லைன் மாதிரி எரியுது. இது நம்மளோட டம்மி பீஸாவில் இருக்கு. உண்மை சொல்லலாம் அப்படின்னா இந்த ரெயின் பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. கேம் ஆடும்போது நமக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றது சுத்தமாக தெரியவே இல்லை. மேலும் பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமாகவும் இருக்குது. உண்மை என்ன அப்படின்னா அன்டிலோட அசட் ஸ்டோர்லேயே இதோட பிரமாதமான இதோட ரியலிஸ்டிக்கான கேம் அசட்ஸ் இருக்குது. ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணியிருந்தா கூட இதோட பிரமாதமான ஒரு ரெயின் இருந்திருக்கும். ஆனால் அதை ராக்ஸ்டார் பண்ணவே இல்லை. மேலும் உண்மையிலே மழை பெஞ்சு வச்சிங்கன்னா மழை சும்மா மட்டும் கொட்டாமல் சாரல் தெரிக்கும். மழை கீழே விழுந்த உடனே ரோட்டெல்லாம் தண்ணியாக இருக்கும், அது பார்க்க நல்லா இருக்கும். ப்ரோ அது ரியலிஸ்டிக், அதையும் கேமோட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மை என்ன அப்படின்னா இந்த ரியலிஸ்டிக்கான விஷயம் இதோட ஒரிஜினல் கேமான GTA San Andreasல இருந்துச்சு. மழை பெய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா சாரல் தெரிக்கும், காத்தடிச்சு அப்படியே மூவ் ஆகும். பார்க்கறதுக்கு ஒரு ஃபாக் மாதிரி அழகாக இருந்திருக்கும் அதோட ஒரிஜினல் கேமில். அதாவது டெக்னாலஜி பெருசாக இல்லாத அந்த காலத்திலேயே அழகாக பண்ணியிருப்பாங்க அந்த ஒரிஜினல் கேமில். ஆனால் அந்த விஷயத்த ராக்ஸ்டார் பண்ணாதது ஒரு மிகப்பெரிய குறை தான். அடுத்த குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமோட மாடல்ஸ் தான். ப்ரோ இப்போ தான் அந்த ப்ரோ சொன்னீங்க, இதே காரணம் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மை சொல்லலாம் அப்படின்னா இவங்க மெயின் கலர்ஸ் மட்டும்தான் நல்லா பண்ணியிருக்காங்க. மற்ற சைடு கலர்ஸ் எல்லாமே ஏனோ தான் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா இந்த பார்பர் கேமை ஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்பர் ஷாப் போயிருப்போம், அங்கே ஒரு பார்பர் இருப்பார். ஆனால் அந்த பார்பர் இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு பார்பர் மாதிரி இல்லை, பான் பறக்கிற மாதிரி இருக்காரு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். மேலும் சிஜேக்கு அந்த கேமில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கும், தள்ள கச்சிப் கட்டு பார்க்க அந்த ஏரியா பொண்ணு மாதிரி புள்ளிங்கவாக இருந்திருக்கும். அந்த பொண்ணு இந்த கேமில் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ஆயா இல்லாமல் சத்துணவு ஆயா மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவங்க ஏகப்பட்ட மாடல்ஸை ஏனோ தானே தான் பண்ணியிருக்காங்க. அதை ஒரிஜினல் கேம் ஆட்டு இதை பார்க்கும்போது பார்க்க ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஸோ அடுத்த குறை என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம் கூட கிளிச்சு தான். ப்ரோ அந்த கேமில் கிளிச் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு கிளிச் இருக்குது. அதுக்காக சைபர் பங்க் அளவுக்கு கிளிச் இருக்கா கேட்டிங்கன்னா அந்தளவுலாம் இல்லை, சில இடங்களில் கிளிச் இருக்க தான் செய்யுது. உதாரணம் சொன்னோம் அப்படின்னா வைசிட்டிக்குள்ளே போய் நம்ம வண்டி எடுத்தோம் அப்படின்னா வண்டி ஓட்டு வரவன் இறங்கி ஓடாமல் ஒரேடியாக பறந்து ஓடிடுறான். அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மாடல்ஸோட ரிக்கிங் மற்றும் ஸ்கின்னிங் எல்லாம் பயங்கர மோசமாக தான் இருக்குது. மேலும் சில இடங்களில் டெக்ஸ்சர்ஸ் தானாக நகர்ந்து போயிடுது. அது மணிக்கிட்ட வரும்போது சேராமல் தெரியுது, திடீர்னு இந்த பக்கம் போனோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடுது. ஸோ இது பார்க்க ஒரு சின்ன கிளிச்சஸ் தான். ஒரு வேளை இவங்க அடுத்த அப்டேட்டில் சரி பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்த குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரா டிஸ்டன்ஸ். பொதுவாக எல்லா கேம்லேயுமே ட்ரா டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். உதாரணம் சொன்னால் அப்படின்னா கிட்ட இருக்கிற பொருள் எல்லாமே எச்சரியாக பலவலன்னு தெரியும், தூரமாகிற பொருள்லாம் லோ பாலியாக பார்க்க மோசமாக இருக்கும். ஆனால் சரி பண்ணுறதுக்காக ஃபாக் வச்சுருப்பாங்க. ஸோ தூரமாகிற பொருள்லாம் சரியாக தெரியல அப்படின்னாலும் அது பெருசாக தெரியவே தெரியாது, பார்க்க நல்லா இருக்கும். ஸோ அதில் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இருந்த கன்சோல் எல்லாமே ரொம்பவே லோ பர்ஃபார்மன்ஸை கொண்டது தான். ஸோ அதை சரி கட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ டெக்னாலஜி வளர்ந்துச்சு அப்படின்றதுக்காக ட்ரா டிஸ்டன்ஸை ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்க ஃபுல்லாக வச்சது தப்பு இல்லை, அதுவும் நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த கேமுக்குள்ளே இருந்த ஃபாகை தூங்கினது தான் மிகப்பெரிய தப்பு. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வீடு மொட்டை மாடியில் ஏறி நின்று எட்டி பார்த்தாலே தெரியும், கிட்ட இருக்கிற பொருள் நல்லா தெரியும், தூரமாகிற பொருள்லாம் ஃபாகியாக பிளரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் இந்த கேமுக்குள்ளே இல்லவே இல்லை. உதாரணம் சொன்னோம் அப்படின்னா இந்த 3 கேம்லேயுமே பெரிய மேப்பை கொண்ட கேம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா GTA San Andreas தான். அந்த GTA San Andreasல நீங்கள் ஃப்ளைட் எடுத்துகிட்டு மேலே பண்ணீங்க அப்படின்னா மொத்த மேப்புமே அப்படியே தெரியும். இதனால் உங்களுக்கு மினி மேப்பே தேவையில்லை, அந்த மொத்த மேப்புமே மினியாக தான் தெரியும். ஸோ இவங்க ஃபாகை விற்காதனால மேப் ரொம்ப குட்டியாகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. ஸோ ஃபாகை தூக்குனது ஒரு தப்பான விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமை PC வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிமைசேஷன் சரியாக பண்ணவே இல்லை. உதாரணத்துக்கு GTA 3 ஃபாகை காட்டுற மாதிரி இருந்தால் கூட FPS ரொம்பவே அடி வாங்குது. அதுக்கான காரணமே இந்த கேமை சரியாக ஆப்டிமைஸ் பண்ணாதது தான். ஸோ அடுத்த அப்டேட்லேயாவது இந்த கேம் ஆப்டிமைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்க்க போகிறது இந்த கேமோட ரேட்டிங்.
கண்டிப்பாக ரிவ்யூ அப்படின்னாலே ஒவ்வொரு கேமும் ரேட்டிங் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் இது ஒரிஜினல் கேம் இல்லை, இது ஒரு டெஃபினட் எடிஷன் தான். கண்டிப்பாக ஒரிஜினல் கேமாக இருந்தால் கேமோட ஸ்டோரி, பிளாட், கேம் பிளே, மெக்கானிசம் அப்படின்ட்டு நம்ம இதுக்கு ஒரு ஸ்கோர் கொடுத்துருக்கலாம். ஆனால் இது டெஃபினட் எடிஷன் அப்படின்றதுனால இந்த கேம்ஸுக்கு ஸ்கோர் அப்படின்றது தேவையே இல்லை. ஸோ ரேட்டிங்கை நம்ம தள்ளி வச்சிடலாம். அடுத்த பார்க்க போகிறது பர்சனல் ஒப்பீனியன். ஆக்சுவலி இவ்வளோ நேரமாக இந்த கேமோட நிறை குறைகள் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா. ஆனால் இந்த கேமுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய குறை ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமே தான். ரீமாஸ்டர் பண்ண போகிறாங்க, ரீமேக் பண்ண போகிறாங்க அப்படின்ன ஒன்று கண்டிப்பாக இந்த கேமோட கிராஃபிக்ஸ் இப்போ ஜென்ரேஷனில் இருக்கிற மாதிரி பார்க்க பக்காவாக பல இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஸோ அட்லீஸ்ட் இப்போ எல்லாம் பரவாயில்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த GTA 5 இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இதில் கேமோட கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி இல்லவே இல்லை. இவங்க முழுக்கவே கார்ட்டூன் மாதிரி தான் பண்ணிட்டாங்க. ஒன்று சொல்ல அப்படின்னா GTA 5 வைசிடிக்கான மாடை போட்டாலே அது பார்க்க பயங்கரமாக இருக்குது. ஸோ அதை பற்றி நான் எவ்வளோ சொல்லி இருந்திருப்பேன். ஆனால் இந்த கேம் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இல்லவே இல்லை. இது மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். உண்மையை சொல்லலாம் அப்படின்னா 10-12 வருஷத்துக்கு முன்னாடி EMB சீரிஸ் ரெட்எக்ஸ் அப்படின்ட்டு ஏகப்பட்ட மாடல்ஸ் பக்காவான கிராஃபிக்ஸை கொடுத்துருந்தாங்க அந்த காலத்திலேயே ஃப்ரீயாக. ஆனால் இவங்க அந்தளவு கூட பண்ணல அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையே. கட்டங்கடிச்சு அந்த கேம் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 கேமே நீங்கள் ஒரிஜினலாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆட போகிறீங்க அப்படின்னா ஒரிஜினல் கேம்ஸை விட்டு கண்டிப்பாக அந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரிஜினலை விடவே இந்த இடத்துல சில ப்ரோஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த 3 கேமை நான் முன்னாடியே விளாட்டேன், இப்போ முன்னாடியே விளாட போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேம்ஸ் ஒர்த்து இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா முக்கியமாக இந்த கேமோட ப்ரைஸ் தான். மாட் பண்ணுறவங்களே இதில் பக்கா கிராஃபிக்ஸ் தரும்போது இந்த கிராஃபிக்ஸுக்கு நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இன்னும் சொல்ல 3 கேமுமே 4000-5000 வரைக்கும் வருது. ஸோ இவ்வளோ காசு கொடுத்து இந்த பழைய கேமையே மறுபடியும் ஆடணும் அப்படின்றது தேவையில்லாத ஒரு விஷயந்தான். இல்லை கூட நான் வாங்கி விளாட போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக காசு குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா காசு குறைஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வாங்கி விளையாடி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஏதாவது ஷேர் பண்ணுங்கள். ப்ரோ இந்த கேமில் குறை உள்ளதானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உண்மையிலே இந்த கேமுக்குள்ளே ஏகப்பட்ட குறைகள் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் கேமுக்கும் டெஃபினட் எடிஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதையும் தனி வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இதே மாதிரியான சவால் சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.